தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஐயா. சொல்லுமா. ஐயா, என்னது கையில துணி? இது வந்துங்க ஐயா, நம்ம சுரேகா அம்மாக்கு கையில கட்ட. கையில கட்டுறதுக்கா? ஆமாங்க ஐயா, இதுல காசு முடிஞ்சு கையில கட்டி விட்டா சீக்கிரமாவே அம்மா இறங்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க ஐயா. ஓ, அதுக்கு தானே இது? ஆமாங்க ஐயா, நம்ம ஊர் பக்கம் இப்பவும் செய்யறாங்களான்னு தெரியல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்திருக்கேன். அதான் எதுக்கும் இருக்கட்டும்னு கட்டி விடலான்னு பார்த்தேன். சரிம்மா, தாராளமா செய். அதாங்க ஐயா, இதுல முடிஞ்சு வைக்க காசு வேணும். எவ்வளவுமா வேணும்? ஒரு 11 ரூபாய் கொடுங்க ஐயா. அது என்னம்மா 11 ரூபா? நிறைய ரூபா தான் முடிஞ்சு வையேன். ஐயோ இல்லங்க ஐயா, பொதுவா 11 ரூபாய் தான் வைப்பாங்க. ஏன்னு எல்லாம் தெரியாது. அப்படியா? சரி, இரு, நான் எடுத்துட்டு வரேன். இந்தம்மா. சரியாம்மா, இத கொண்டு போய் இப்போ சுரேகா கையில கட்டணுமா? ஆமாங்க ஐயா, அப்படி கட்டி விட்டுட்டு உடம்புக்கு குணமானதும் இதை அவுத்து கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு அம்மன் கோயில் உண்டியல்ல போட்டுருணுங்க ஐயா. சரிம்மா, ஏதோ ஒரு வகையில் அவளுக்கு உடம்பு சரியானா சந்தோஷம்தான். இந்த துணியை கட்டி விட்டா அம்மன் இறங்கி போயிடுவாங்க ஐயா. இந்த மஞ்சள் துணிக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. புரியுதுமா, பரவாயில்ல. நீ நடந்து எதையும் மனசுல வச்சுக்காம சுரேகா உடம்பு குணமாகணும்னு நீ எவ்வளவும் பண்ற, பெரிய விஷயமா. இதுல என்னங்க ஐயா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அப்படிலாம் நினைச்சிட்டாதான் எந்த பிரச்சனையும் இல்லையே. நாட்டுல முக்காவாசி பேரு அவன் மட்டும் நல்லா இருக்கணும், மத்தவங்க எல்லாம் நாசமா போடுங்கிற எண்ணத்துல தான் செஞ்சிட்டு இருக்காங்க. சரிம்மா, நான் பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்கேன், நீ போய் சுரேகாவை பாரு. சரிங்க ஐயா.